ஈரோட்டிலிருந்து வந்தவன், சென்னையிலிருந்து வந்தவன் என்பதெல்லாம் முக்கியமல்ல. நான் இப்போது தேனியில் இருக்கின்றேன். எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா மாவட்டங்களும் எனக்கு பழக்கமான மாவட்டங்கள். ஆகவே என்னை ஒரு சிறிய ஒரு ஊரை பேரை சொல்லி அதற்குள் என்னை அடைத்து விட முடியாது. ஆகவே நான் தேனி தொகுதிக்கு புதியவன் அல்லது அந்நியன் என்று சொல்வது சரியாகாது. ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் எனது குடும்பத்தாரும் நானும் சேவை செய்திருக்கின்றோம். நான் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றேன், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றேன், மத்தியிலே அமைச்சராக மன்மோகன் சிங் அவர்கள் கீழ் பணியாற்றி இருக்கின்றேன். ஆகவே ஆளுகின்ற கட்சியான அதிமுக ஒரு ஓட்டுக்கு எத்தனை ஆயிரம் கொடுத்தாலும் மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். ஆகவே காங்கிரஸ் ஆட்சி சுதந்திரம் பெற்ற போது நாட்டினுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருந்தாலும் கூட ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, நரசிம்மராவ், ராஜீவ்காந்தி, மன்மோகன் சிங் போன்ற பிரதமருடைய உருப்படியான நல்ல திட்டங்களின் காரணமாக இந்த 65-70 ஆண்டு காலமாக இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கின்றது. காங்கிரஸ் ஆரம்பித்து வைத்த திட்டங்களைத்தான் இவர்கள் இப்போது செயல்படுகின்றார்கள். அது விண்வெளியிலே செலுத்துகின்ற ஏவுகணைகளாக இருந்தாலும் சரி, ராக்கெட்டுகளாக இருந்தாலும் சரி, செயற்கைக்கோள்களாக இருந்தாலும் சரி, அல்லது செயற்கைக்கோள்களை வீழ்த்தக்கூடிய தொழில்நுட்பமானாலும் சரி, இத்தனைக்கும் பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியில்தான். அப்போது ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்கள் இப்போது இவர் செயல்படுத்தி வருகின்றார். இவர் புதிதாக எந்த திட்டத்தையும் இப்போது கொண்டு வரவில்லை. துணை முதல்வர் அவர்கள் பாஜக திமுக கூட்டணி என்பது வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடியது என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் அந்த வளர்ச்சி யாருக்கு என்று சொன்னால் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்றவர்களுக்கும் தான் தனிப்பட்ட முறையில் வளர்ச்சியை தவிர தமிழகத்தில் இருக்கின்ற கோடான கோடி மக்களுக்கு அது வளர்ச்சி கிடையாது. துக்ளக் கூடாரம் என்பது மோடி அரசுக்குத்தான் பொருத்தமான ஒன்று. 15 லட்சம் ரூபாய் போடுகின்றேன் என்று சொல்ல மோடி அதை காப்பாற்றினாரா? 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு என்று சொன்னாரே, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு தந்திருக்கின்றார்? தீவிரவாதத்தை ஒழிப்போம் என்று சொன்னாரே, இன்னும் காஷ்மீரத்திலே தீவிரவாதம் நடந்து கொண்டிருக்கின்றது, அதற்கு என்ன செய்தார்? காங்கிரஸை பொறுத்தவரையில் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்ற கட்சி காங்கிரஸ் கட்சி தான். இதற்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். சென்ற முறை ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் விவசாயிகளுடைய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னோம். அதை நாங்கள் செய்து காட்டினோம். நீங்கள் ராமதாஸ் வார்த்தைக்கெல்லாம் ஒரு மரியாதை இப்போது இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. என்றைக்கு அவர் அதிமுக கூட்டணியில் சேர்ந்தாரோ அன்றைக்கே அவரும் ஒரு ஜூனியர் மோடி ஆகிவிட்டார். அதிமுகவோடு பணத்திற்காக கூட்டு சேர்ந்திருக்கின்றார் என்று சொல்லும் போதே ஒரு ஸ்தர தன்மை இல்லாத மனிதராக ராமதாஸ் மக்களிடையே இன்றைக்கு பேசப்படுகின்றார். பிரேமலதாவை பொறுத்தவரையில் நான் அவர்களுக்கு வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம், ஒரு பெண்ணுக்கு முதல் கடமை கணவனுக்கு பழி செய்வதுதான். ஆகவே அந்த காரியத்தில் அவர்கள் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு நல்லவர் விஜயகாந்த் அவர்கள் நலம் பெற பணியாற்ற வேண்டுமே தவிர அரசியலில் பணத்தாசையும் பதவி ஆசையும் பிடித்து ஊராக அலைய வேண்டும், மக்களிடையே தனக்கென்று ஒரு செல்வாக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரேமலதா நினைப்பாரையானால் மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திப்பார். ஆனால் அதே சுதர்ஷன் ஆட்சியப்பன் தான் விமர்சித்தது தவறு என்று உணர்ந்து இப்போது கார்த்திக் சிதம்பரத்துக்காக தேர்தல் வேலை செய்வது எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது.
நீங்கள் கோஷ்டி பூசல் இல்லாத கட்சியே தமிழகத்தில் கிடையாது. கோஷ்டி பூசல் இல்லாத ஒரு கட்சியை சொல்லுங்கள். நான் தங்க தமிழ்ச்செல்வனுடைய நேரிலே பார்த்தது கிடையாது, அவரோடு பழகியது கிடையாது. அவர் சொகுசு விடுதியிலே தங்கியிருந்த போது பத்திரிகைகளுக்கு பேட்டி அளிக்க வரும்போதும் மற்ற எம்எல்ஏக்களோடு நடந்து செல்லும் போதும் பேண்ட் மற்றும் டிஷர்ட்டை அணிந்து கொண்டு மிக ஸ்டைலாக பேட்டி அளித்தது கொஞ்சம் எனக்கு புதுமையாக இருந்தது. அதைத்தான் நான் சொன்னேனே தவிர மற்றபடி எனக்கும் தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் எந்த விதமான ஒட்டோ உறவோ இல்லை ஒரு ஒப்பந்தமோ கண்டிப்பாக கிடையாது. தேர்தல் களத்தில் காங்கிரஸே இல்லை என்று சொல்கின்ற ராஜா தேர்தல் முடிந்த பிறகு தமிழ்நாட்டிலிருந்தே காணாமல் போய்விடுவார். நான் இன்றைக்கு அரசியலிலே நிலைத்து நிற்பதற்கு காரணம் என்னுடைய பணிகள் தான். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தந்தை பெரியார் அவருடைய மறைவுக்கு பிறகு, என்னுடைய தந்தையார் அவருடைய மறைவுக்கு பிறகுதான் நான் தீவிர அரசியலிலே வந்தேன். எனக்கு அரசியலுக்கு நுழைவதற்கு ஒரு அறிமுகமாக இருந்ததே தவிர நான் நிலைத்து நிற்பதற்கு என்னுடைய பணிகள் தான் காரணம். ஆனால் இன்றைக்கு சில பேர் நாங்கள் வாரிசுகள் என்று சொல்கின்றார்கள் என்றால், இப்போ இங்கே இருக்க வேட்பாளரையே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அவர் துணை முதல்வர் பன்னீர்செல்வத்துடைய வாரிசு. துணை முதல்வர் பன்னீர்செல்வம் யார்? அரசியலிலே அவர் என்ன தியாகம் செய்திருக்கின்றார்? நீங்கள் உணர்வதற்கும் ஜன்னிக்கண்டு உடல் நடுங்குவதும் அதிமுகவிற்குத்தான் பொருத்தம். அவர்கள் உணர்வதை யாரும் மிஞ்ச முடியாது. தமிழகத்திற்கு வரும்போது தேனி தொகுதிக்கும் வர வேண்டும் என்று நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரிடம் கேட்டிருக்கின்றேன். வருவது உறுதியானால் மிக பிரம்மாண்டமான கூட்டமாக அது அமையும். இல்லை, எங்களை பொறுத்தவரையில் ஆரூருக்கு வேண்டியவர்கள், இளங்கோவனுக்கு வேண்டியவர்கள், அழகிரிக்கு வேண்டியவர்கள், சிதம்பரத்துக்கு வேண்டியவர்கள் என்று சிலர் இருக்கலாம் அப்படி. ஆனால் எல்லோரும் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்பதற்காக ஒன்றுபட்டு நிற்கின்றோம். எங்களுக்குள்ள எந்த விதமான பிணமும் கிடையாது. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. युद्ध செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்னா உன்னை கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीईओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.